நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல திணை லட்டு எப்படி செய்யறது அப்படின்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: திணை. இந்த கப்பால 1 கப்பு திணை நான் எடுத்துக்கிட்டேன். அதுக்கு 1/2 கப்பு வெல்லம் போதுமான அளவு. இதுக்கப்புறம் ஒரு 4-5 பாதாம் பருப்பு, 4 ஏலக்காய், 4-5 முந்திரி பருப்பு, அதே மாதிரி 4-5 திராட்சை. இந்த பாதாம் பருப்பையும் முந்திரி பருப்பையும் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி நெய்யில் பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். தேன் கொஞ்சோண்டு அளவு போதும். ஒரு 25 ml தேன் போதுமானது. தேன் போடுறதுனால தான் நம்ம வெல்லத்தோட அளவை கம்மி பண்ணிக்கிட்டோம். இப்போ இந்த திணையை நான் 10 நிமிஷம் பொன்னிறமாக வறுத்து எடுத்திருக்கேன். இந்த வறுத்து எடுத்த திணையை இந்த ஜாருக்கு நாம் இப்போ மாற்றிக்கலாம். திணை சூடாக இருக்கும்பொழுதே இந்த ஜாருக்கு நம்ம மாற்றிக்கலாம். இந்த திணை சூடாக இருக்கும்பொழுதே இது கூட வெல்லத்தை போட்டு நாம் அரைச்சிக்கணும். அதுக்காக தான் சூடாகவே ஜாருக்கு மாற்றுறோம். இப்போ நம்ம உடைச்சி வச்சுருக்கோம் இல்லையா வெல்லம், அந்த வெல்லத்தையும் இது கூடவே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம 4 ஏலக்காய் வச்சுருந்தோம் இல்லையா, அந்த ஏலக்காயை கொஞ்சமாக பிச்சு போட்டுக்கலாம். அப்போ தான் நமக்கு உருண்டையில் நல்லா மசிஞ்ச மாதிரி இருக்கும். இதை மிக்சியில் போட்டு ஓட்டிக்கலாம். இப்போ நான் அரைச்சதை உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. இதுதான் பதம். உப்மா மாவை விட கொஞ்சம் நைஸாக இருக்கணும், ரொம்ப பவுடராகவும் ஆகிடக்கூடாது. அப்படி செஞ்சோன்னா தான் நல்லாயிருக்கும். இப்போ மிக்சியில் அரைச்ச இந்த மாவு சுடும், அதனால ஒரு அகலமான பாத்திரத்தில் கை இல்லாமல் தட்டியே கொட்டிக்கோங்க. கொஞ்சம் திணையை சூடாக போட்டோம் இல்லையா, அதனால சூடாக தான் இருக்கும். இப்போ இதில் திணை, வெல்லம், ஏலக்காய் 3ஐயும் நம்ம அரைச்சி வச்சுக்கிட்டோம். இதில் நாம் நெய்யில் வறுத்து வச்சிருக்க பாதாம் பருப்பையும் முந்திரி பருப்பையும் நாம் இதில் சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் ஆற விட்டுட்டோம்னாக்கா நம்ம உருண்டை பிடிக்கிறதுக்கு சூடு இல்லாமல் இருக்கும். இதுக்கப்புறம் இதில் திராட்சை சேர்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் தேன் 25 ml தேன் எடுத்து வச்சோம் இல்லையா, அதை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். அந்த தேனை அப்படியே நல்லா சுற்றி ஊற்றி விட்டுட்டு இந்த மாதிரி நல்லா ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் இப்போ ஆறி இருக்கும், அதனால் கை வச்சு நல்லா பிசைஞ்சு விடலாம். அந்த தேனை அந்த திணை இழுக்கிற அளவுக்கு கொஞ்சம் நல்லா பிசையணும். பாதாம் பருப்பும் முந்திரி பருப்பும் எல்லா இடத்துக்கும் போகிற மாதிரி நல்லா பிசைஞ்சிக்கலாம். கட்டிலாம் இல்லாமல் நல்லா நொறுக்கி நல்லா பிசைஞ்சிக்கலாம். இந்த திணையில் இரும்பு சத்து அதிகமாக இருக்குது. அரிசியையும் கோதுமையும் விட 2 மடங்கு இரும்பு சத்து இருக்கு. உடம்புக்கு நல்லா வலிமையை கொடுக்கக்கூடியது. இந்த திணையை நம்ம அன்றாட உணவுலேயே நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி பிசைஞ்சுக்கிட்டிங்களா, இப்போ பக்கத்துலேயே ஒரு தட்டு வச்சுக்கோங்க. இப்போ இது உருண்டை பிடிச்சோன்னா நல்லா உருண்டுற பதத்துக்கு வந்துடுச்சு. அதனால இப்படி எடுத்து அழுத்தினீங்கன்னா நல்லா ஒட்டிக்கும். இப்போ இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிக்கோங்க. சின்ன சின்னதாக லட்டு சைஸ்க்கு உருண்டை பிடிச்சிக்கோங்க. நல்லா கையில் வச்சு உருண்டி பிடிச்சோன்னா நல்லா வரும் பாருங்க. இப்போ இந்த லட்டு பார்க்கறதுக்கு நல்லா சாஃப்டாக கொஞ்சம் இலகுன மாதிரியே தான் இருக்கும் பாருங்கள். இலகுன மாதிரியே இருக்குது. இப்படியே இருக்கட்டும். இதை நம்ம பிடிச்சி கொஞ்சம் வச்சிட்டோன்னா கொஞ்சம் நல்லா இறுகிடும். இப்போவே நம்ம இறுகி பிடிச்சோன்னா சாப்பிடும்போது ஹார்டாக இருக்கும். இலகுன மாதிரி பிடிச்சோன்னா சாப்பிட்றதுக்குள்ளே நல்லா இறுகி சாப்பிடும்போதும் நல்லா சாஃப்டாக இருக்கும். இதே மாதிரி இருக்கிற எல்லாத்தையும் நமக்கு தேவையான அளவுக்கு சின்ன சின்ன அளவுக்கு நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு உருண்டையாக பிடிச்சி வச்சுக்கலாம். திணையில் கால்சியம் சத்து அதிகமாக இருக்குது. வளர்கிற குழந்தைங்களுக்கு கொடுத்தோன்னா எலும்பு வளர்ச்சி நல்லா இருக்கும். நிறைய சத்துக்கள் நிறைந்த இந்த திணை உருண்டையை நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இது செய்யறதுக்கு நேரமும் அதிகமாகாது. கொஞ்ச நேரத்தில் டக்குன்னு நம்ம குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட செஞ்சு கொடுத்துடலாம். நன்றி.